மாண்புமிகு தமிழ்மணி அன்சாரி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை நேற்றைய தினம் அறிவித்திருக்கின்றார். நாம் அதை வரவேற்றிருக்கின்றோம், பாராட்டியிருக்கின்றோம். நான் ஏற்கனவே இந்த அவையிலே சொன்னது போல சிறுபான்மை சமுதாய மக்கள் சவலை பிள்ளைகள். யார் தங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும் அவர்களை கொண்டாடுவார்கள். அந்த வகையில் கடந்த காலத்தில் அதிமுக அரசும் சரி, திமுக அரசும் சரி பல்வேறு நலத்திட்டங்களை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். முஸ்லீம்கள் ஹஜ் யாத்திரை செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றை செய்வதற்கு வசதியாக கடந்த திமுக ஆட்சியில் 40 கோடி ரூபாய் வரை ஒதுக்கி ஒரு மிகப்பெரிய ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு அங்கே அடிக்கல் நாட்டப்பட்டது என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதற்கு முன்பாக அதிமுக ஆட்சியின் போது அந்த கோரிக்கையை நான் தான் அப்போது முன்வைத்தேன். அப்போது 15 கோடி ரூபாயை முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒதுக்கியிருந்தார்கள். அந்த 15 கோடியை 40 கோடி ரூபாயை உயர்த்தியது தளபதி முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி அவர்களுடைய அரசு என்பதை நான் குறிப்பிட விரும்பினேன். அது மட்டுமல்ல, மறைந்த நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா காதிர் மொய்தீன் சாஹிப் அவர்களை மரியாதை செலுத்தும் மரியாதைக்குரிய சொன்னேன், தவறு தான் திருத்திங்க. மரியாதைக்குரிய நம்முடைய காதிர் மொய்தீன் சாஹிப் அவர்களுக்கு தகைசால் தமிழர் என்ற உயரிய விருதை அளித்து சிறப்பித்தது முந்தைய திராவிட மாடல் அரசு. நான் என்ன சொல்றேன்னா, முந்தைய அரசுகள் செய்த நல்ல விஷயங்களையும் பாராட்டணும். நீங்களும் செஞ்சிருக்கீங்க, இன்னும் இதை விட சிறப்பாக செய்யுங்க. அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். மாறாக நாங்கள் மட்டும்தான் எல்லாம் செஞ்சுருக்கோம், மற்றவங்களாம் யாருமே எதுவுமே செய்யலை என்பது போல சொல்வது அது ஆரோக்கியமான அரசியலுக்கு உதவாது. அதே போன்று இடஒதுக்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில் திராவிட கட்சிகள் செய்த சாதனைகளை மறக்க முடியாது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசில் அந்த 3.5% இடஒதுக்கீட்டுக்கு இன்னல் வருகின்ற போது சிறப்பான அரசாணையை வெளியிட்டதும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மீண்டும் நான் சொல்வது, உங்களுடைய கோரிக்கைகளை சிறுமைப்படுத்தல, வரவேற்கிறேன், பாராட்டுறேன், இன்னும் செய்யுங்கன்னு சொல்றோம். ஆனால் மற்றவர்களை தாழ்த்தி விடாதீர்கள். அது ஒரு நன்றி கெட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்தி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். இல்லை அவருக்கு பாருங்க, இருங்க ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். உட்காருங்கன்ற இல்லை, உங்களுக்கு அனுமதிக்கணும், உட்காருங்க. இருங்க. இல்லை நன்றி உணர்வு என்று பற்றி நீங்கள் சொன்னீங்க. மாண்புமிகு இல்லை நன்றி உணர்வோடு இருக்கும்னு சொன்னார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் யாராலே வெற்றி பெற்றோம் என்பதை நினைவு கூர்ந்து இந்த அவையிலே அதை பதிவு செய்ததே ஒரு நன்றி உணர்வுடைய அடையாளம் தானே. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்கள் உங்களை அனுமதிக்க போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக பேசுங்க, உட்காருங்க, கண்டிப்பாக அனுமதிப்பேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், இந்த நன்றி கெட்ட அப்படின்ற வார்த்தையை கண்டிப்பா மிகவும் தடித்த வார்த்தை இருக்காருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா பேசுறப்ப மிகவும் தெளிவாக சொன்னார். எதனால யாருக்கெல்லாம் நன்றி சொல்லி வந்தார். ஐயா காதர் மைதீன் அவர்களும் பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் கண்ணியமிகு காகிதமில்லத் அவர்களை பார்த்ததில்லை. ஆனால் நான் ஐயா காதர் மைதீன் அவர்களை நேரில் சந்தித்த பொழுது அவ்வளவு கண்ணியமாக என்ன நடந்தது என்று அவர் எல்லாத்துக்கும் சொன்னார். எதனால் அவர் கூட்டணி விட்டு வெளியே வந்தார், எதனால இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பந்திப்போம் எல்லாம் சொன்னார். சொல்லிட்டு தான் வெளியே வந்தார். ஏதோ நன்றி கெட்ட தனமாக அப்படிலாம் இல்லை. இவர்கள் என்ன முயற்சி செய்தால் அவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் என்பதை எதிர்த்து தான் வெளியே வந்தனர். இந்த வார்த்தைகளை அவர் தவிர்த்தால் இது போன்ற தேவையற்ற விவாதங்கள் இங்கே வராது. அதையெல்லாம் தெளிவா அவர் பத்திரிகையில பேட்டியில சொல்லிட்டு தான் வந்தார். அதனால தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்தாலும் இது போன்ற விவாதங்கள் வராது. தெளிவாக இந்த அவையும் தெளிவாக செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி ஒரு முடிவு இனி சம்பந்தப்பட்ட ஒரு முடிவு சொல்லிடுறேன். உட்காருங்க. இனி மாண்புமிகு அமைச்சர் எந்த துறையை சார்ந்த அமைச்சர் பதிலளித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு பதிலளிக்கிற வாய்ப்புக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். அந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர் பேசி முடித்து விட்டார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த வாய்ப்பை நான் தந்து கொண்டிருக்கிறேன். முன்னாள் அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் கேட்டு அவருக்கு வாய்ப்பு நான் தருகிறேன். நீங்க பேசுங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேசுங்க. இந்தியாவில் சமூக நீதியை நிலைநாட்டிய மண் தமிழ்நாடு. நிலைநாட்டிய தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்காக இந்தியாவில் 3.5% உள் இடஒதுக்கீடை தந்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே மாதிரி கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சியில் இஸ்லாமிய மக்களுக்காக தனி கவனம் எடுத்து 5க்கும் மேற்பட்ட பல்வேறு பள்ளிவாசல்கள், 100 ஆண்டுகளை கடந்த பள்ளிவாசல்கள் பழமை மாறாமல் மாற்றுவதற்காக, புதுப்பிப்பதற்காக 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதை நிறைவேற்றி தந்த தலைவர் நமது திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர்.
அதே மாதிரி இந்த கபிஸ்தலங்களை பற்றி சொல்கிறார். எங்கெல்லாம் இடம் இருக்கிறதோ அந்த இடங்களில் நிதி ஒதுக்கீடு செய்து கட்டி தந்தவர். அதே மாதிரி ஹஜ் யாத்திரை மேற்கொள்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்கிற பொழுது அங்கே தங்கி செல்வதில் சிரமம் ஏற்படுகின்ற பொழுது என்று கோரிக்கை வைத்தவுடன் கனிவோடு பரிதவித்து 40 கோடி ரூபாயிலே அவர்கள் தங்கி செல்வதற்கான அந்த கட்டடத்தை கட்டுவதற்கான பணிகளை மேற்கொண்டவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர். அதோடு மட்டுமல்ல, இங்கே சொன்னார்கள் பட்டா இடங்கள்ல தேவாலயங்கள் பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கு நிறைய பேர் அனுமதி கொடுத்துட்டு பல பிரச்சனைகளால தடைபட்டுவிடும். ஆனால் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் இல்லாத அளவில் தமிழ்நாட்டில் 30 நாட்களுக்குள்ளாக அந்த கட்டிடங்கள் பள்ளிவாசல் தேவாலயங்கள் கட்டப்படுவதற்கான அரசாணை வெளியிட்டவர் திராவிட மாடல் ஆட்சியினர். அது மட்டுமல்ல, 30 நாளைக்கு கொடுக்கலனா 31வது நாள் அரசாணை கொடுத்ததாக ஏற்றுக்கொண்ட நீங்கள் பணிகளை தொடங்கலாம் என்று சொன்ன தலைவர் திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர். அவரை பார்த்து இப்படி பேசுகிறேன், நியாயம் தானா என கேட்க விரும்புகிறேன். அதே மாதிரி 10.5% இடஒதுக்கீடு கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகும் செயல்படுத்தப்பட்டது. அப்படி செயல்படுத்தப்பட்டது, நான் பேசி முடிச்சிடறேன். அப்படி செயல்படுத்தப்பட்டதுக்கு பிறகு 108, அதாவது இந்த 10.5 மற்ற 20% இடஒதுக்கீடு தான் 10.5 கொடுத்திருக்கோம். இந்த 20% இடஒதுக்கீடு வன்னியர் உட்பட 108 ஜாதிகளுக்கு 1989 20% இடஒதுக்கீடு தந்தவர் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு வரைக்கும் 36 வருஷமா நாம அந்த இடஒதுக்கீடு தான் பயன்படுத்துகிறோம். இங்கே பேசியவர் சொன்னார், தலைவர் குடும்பத்தை சார்ந்தவர் வழக்கு போட்டார். அது கிடையவே கிடையாது, உண்மைக்கு புறம்பான செய்தி. அந்த அதை பற்றி நான் ஆய்வு சொல்லிட்டேன். இல்லை, அதுக்குள்ள போக வேணாம், நான் சொல்லிவிட்டேன். அதை பற்றி ஆய்வு செய்து நான் முடிவு அறிவிக்கிறேன் சொல்லிவிட்டு அதுக்குள்ள போகாதீங்க, விட்டுருங்க. சொல்லிடுறேன். 10.5 சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு வந்தவுடன் அந்த ஜிஓவை ரத்து பண்றாங்க. ரத்து பண்ணவுடன் அன்றைக்கு இருந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர் முதலமைச்சர் அன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் சட்டமன்றத்தில் இங்கே வந்து சந்திக்கிறார். உடனடியாக அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் சென்றவர் நமது அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் சட்ட போராட்டம் நடத்தினார். அன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அந்த 10.5% இடஒதுக்கீடு அரசாணையை ரத்து செய்துவிட்டு அவர்கள் என்ன சொன்னார் என்றால், எந்த டேட்டா வச்சு நீங்க இந்த இடஒதுக்கீடு கொடுத்தீங்க? தற்கால தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், கான்டெம்பரேனியஸ் டேட்டா அதன்படிதான் வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்கிறது. உடனடியாக அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் இந்த நாட்டுடைய பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார், ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று. ஏன் ஒன்றிய அரசு நடத்த வேண்டும்? சென்சஸ் ஆக்டின் கீழ் தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் என்ற சூழலில் கடிதம் எழுதுகிறார். அதற்கும் பதில் இல்லாத பொழுது 26/10/2023 ஒருமனதாக இதே அவையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒன்றிய அமைச்சரவை கூடி அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். 2029 ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஆளுநர் நிதிநிலை அறிக்கையில புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நாங்கள் எடுப்போம் என்று கவனமாக சொல்லி இருக்கிறார்கள் என்பதை இந்த அவைக்கு கொண்டு வருகிறேன். எந்த சூழலையும் வன்னியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுத் தருவதில் முதலில் நின்று களப்போராளி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பதிவு கடமைப்பட்டிருக்கிறேன். கணேஷ்குமார் அவர்கள் இதை நான் அரசியலாக்க விரும்பல. உண்மையிலே பின்தங்கிய மக்கள், எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெரும்பங்கு ஆக இருக்கக்கூடிய அந்த வன்னிய மக்கள் இன்றைக்கும் பின்தங்கிய சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தான் அந்த இடஒதுக்கீடு என்ற ஒரு விஷயம் என்பது இன்றைக்கு நேற்று அல்ல, நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. அவர்களுடைய தலைவர் தான் கொடுத்தார், நாங்க இல்லைன்னு சொல்லல. பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு நாள் சாலை முறையில் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள், இல்ல நான் முடிச்சிருந்த பேரவைத் தலைவர்கள், ஏதோ எல்லாத்தையும் அவங்க தான் கொடுத்தாங்க. தானாக மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. விளக்கம் வரலாறுலாம் சொன்னீங்கன்னா அது காலைல தான் வேண்டாம். வரலாறு சொல்லல, ஏதோ தான் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துடல. பல போராட்டங்களுக்கு பிறகு இருங்க, நீங்க பேசும்போது நான் அமைதியாக தான் இருந்தேன். அப்ப நீங்க சொன்னது எல்லாத்தையும் நாங்க சொல்லல. அவர் சொன்ன கருத்துக்கு மட்டும் நீங்க விளக்கம் சொல்லலாம், அவ்வளவுதான். 21 உயிர்களை தியாகம் செய்த பிறகு
வன்னியர் சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு கோரப்பட்டது. 108 சமுதாயத்தையும் சேர்த்து இடஒதுக்கீடு எனக்கு வழங்கப்பட்டது. அதையும் நாங்கள் மனதார வரவேற்றோம். அதற்காக தான் அன்னைக்கு கூட அமைச்சர் சொல்லும் போது அந்த மஞ்சத்துண்டு ஏன் முன்னாள் முதல் கலைஞர் அவருடைய கழுத்தில் இருந்ததுன்னு கேட்டாரு. 108 சமுதாயத்திற்கு சேர்த்து கொடுத்ததற்காக சமூக நீதிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு உங்களை அங்கீகரிச்சு பாராட்டி விழுப்புரத்துல மாநாடு ஏற்பாடு செய்து எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு கழுத்துல போட்ட அந்த துண்டு மஞ்சள் துண்டு, அதற்கு பின்னாடியே வரலாறு இருக்கு. நாங்க கேட்கக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். அமைச்சர் தெளிவா சொல்றாரு, ஏன் குழப்புறீங்க? 10.5% இடஒதுக்கீட்டிற்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சம்பந்தம் இல்ல. உச்சநீதிமன்றத்தில் தெளிவா கொடுத்திருக்குது, குவான்டிஃபையபிள் டேட்டா. அதற்காக தான் எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 3 முறை உங்களுடைய முதலமைச்சரை நேரில் வந்து சந்திச்சு குவான்டிஃபைபிள் டேட்டா தாங்க கேட்டிருக்கிறாங்க. எப்படி பின்தங்கி இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்கிறாங்கன்றதற்கு நீங்க ஆணையம் அமைச்சீங்க. ஆணையத்திற்கான ரெக்கமெண்டேஷன் கொடுக்காம 6 மாதத்துல எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமா நீங்க அந்த டேட்டா எடுத்து கொடுக்காததுனால இன்றை வரைக்கும் அந்த மக்கள் அவர்களுடைய உரிமையை பெறுவதற்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு போராடிட்டு இருக்காங்க. அதற்கான பதில் சாதிவாரி கணக்கெடுப்பு. அமைச்சர் சுக்கா மலகா புக்க காமிச்சு இதுல சொல்லியிருக்காரு, அது சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமானது. 10.5க்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. 10.5ல கேட்பது குவான்டிஃபையபிள் டேட்டா. குவான்டிஃபையபிள் டேட்டானா இந்த மக்கள் பின்தங்கி எப்படி இருக்கிறாங்க. டிஎன்பிசில உங்ககிட்ட ரெக்கார்டு இல்ல. போதும். மான் உறுப்பினர் OS மணியன், விளக்கமா சொல்லிட்டீங்க, நிறைய விளக்கங்கள் சொல்லிட்டீங்க, போதுமானது. மான் உறுப்பினர், மாண்புமிகு அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று